கொழும்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்த சம்பவம் அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாள் இரவு பல மணி நேரம் தன்னுடைய சட்ட வழக்கு குறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடி வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மறுநாள் காலையில் கபில சந்திரசேன தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் சரணடைய இருந்தார் என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் கபில சந்திரசேன கொள்ளுப்பிட்டியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவினுடைய இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை அவர் தங்கியிருந்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததனால் குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் பயணப்பை ஒன்றின் பட்டியை பயன்படுத்தி கழுத்தை நெரித்து உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் மனைவியின் சகோதரியை திருமணம் செய்தவர் என்பதனால் கொள்ளுப்பட்டியில் உள்ள அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு 14 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சுமார் 54 நாட்களாக சிறையில் இருந்த கபில சந்திரசேன 5ஆம் திகதி கடும் நிபந்தனைகளுடன் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டது. 5 லட்சம் ரொக்கப் பிணையும் $1 கோடி 2 சரீர பிணைகளும் வழங்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பிணைதாரர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க முன்வந்தவர்கள் உறவினர்கள் அல்ல எனவும் அவர்கள் $15,000 கூலிக்கு அமர்த்தப்பட்டு போலியானவர்கள் எனவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. போலி பிணையாளர்களை முன்னிலைப்படுத்தியதன் மூலம் நீதிமன்றத்தை ஏமாற்றியதாக கூறி அவரை உடனடியாக கைது செய்து வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காகவே அவர் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக கருதப்படுகிறது. தற்போது அவரது கையடக்க தொலைபேசி மற்றும் கணினி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான இவர் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் மிகின்லங்கா ஆகிய நிறுவனங்களின் உயர்மட்ட பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்தறை தென்னியாய பகுதியில் பாடசாலை மாணவர்களிடையே பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் 47 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் துறை நிபுணர் பாலித கர்ணபிம தெரிவித்தார். தற்போது வைரஸ் காய்ச்சல் பரவும் அபாயம் குறைந்து வருவதாக அவர் கூறினார். இந்த வைரஸ் காய்ச்சல் 1 மாத காலம் வரை நீடித்து வருகிறது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற பின்னர் பல குழந்தைகள் வீடு திரும்பியுள்ளன. கடந்த 3 அல்லது 4 நாட்களில் நோய் பரவியிருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்த வைரஸ் பெரும்பாலும் அசுத்தமான நீர் அல்லது உணவு மூலம் பரவுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. தென்னியாய பகுதி மக்கள் கொதிக்க வைத்த நீரை குடிக்கவும் சுத்தமான உணவை உட்கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட மருத்துவரை நாடுங்கள். இந்த நோயாளிகள் தென்னியாய பகுதியிலிருந்து மட்டுமே பதிவாகியுள்ளதாக வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலை குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் நோய் பரவினால் திணைக்களத்தை சேர்ந்த மருத்துவ நிபுணர் குழுவினர் நேற்றைய தினம் தென்னியாய பகுதிக்கு சென்று தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை முழுவதும் உள்ள 34 மேல் நீதிமன்றங்களில் 4421 சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகள் விசாரணையில் உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகபூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்ற நடவடிக்கை வரை கொண்டு செல்லப்பட்ட குற்றங்கள் மட்டுமே இந்த உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன. போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குகள் இவை என்ற போதிலும் பெரும்பாலான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் குறித்து முறைப்பாடு செய்வதற்கு பெரியோர்களோ அல்லது சிறுவர்களோ முன் வருவதில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காலி மேல் நீதிமன்றத்தில் 467, களுத்துறை மேல் நீதிமன்றத்தில் 267, ஹம்பகா மேல் நீதிமன்றத்தில் 231, மாத்தளை மேல் நீதிமன்றத்தில் 212 போன்ற எண்ணிக்கைகளில் வழக்குகள் விசாரணையில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான இந்த தரவுகள் மிகவும் வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பிலே என்று பெருவாரியாக பேசப்படுகிறது. ஆனால் ராஜபக்சேக்கள் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்களில் பாரிய குற்றம் ஒன்று நடைபெற்ற நாளே என்றாகும். அதாவது மே மாதம் 9ஆம் திகதி. இன்று 4 வருடங்கள் கடந்த நிலையில் எவ்வித நடவடிக்கையும் மஹிந்த ராஜபக்சேவிற்கு எதிராக எடுக்கப்படவில்லை. இது கபில சந்திரசேனவின் மரணத்தை விட கொடுமையானது. 2022ஆம் ஆண்டு மக்கள் வீதியில் இறங்கி ராஜபக்சேக்கள் அதிகாரத்தை விட்டுப் போக வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதிகார பேராசையில் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக 2022 மே மாதம் 9ஆம் திகதி மஹிந்தவின் குற்ற கும்பல்கள் காளிமுகத்திடல் அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கொடூரமாக தாக்குதலை நடத்தியிருந்தனர். அறகலைய போராட்டத்தின் முக்கிய நபர்களையும் கொலை செய்யவும் திட்டமிடப்பட்டது. அன்று ஹம்பாந்தோட்டையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. பலர் காயமடைந்தனர். அவர்களுக்கு யார் துப்பாக்கி வழங்கியது? நாட்டில் பல இடங்களில் பலர் கொல்லப்பட்டனர். ஆனால் அவற்றுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கெல்லாம் மூல காரணமாக மஹிந்த ராஜபக்சேவிற்கு எதிராக நீதி நிலைநாட்டப்படவில்லை. இன்று மஹிந்த சுதந்திரமாக நடமாடுகின்றார். 2022 மே மாதம் 9ஆம் திகதி அலிரி மாளிகையில் சட்டவிரோத மாநாடு ஒன்றை மஹிந்த நடத்தினார். அதற்காக நாடு முழுவதிலும் இருந்து பேருந்துகளில் ஆட்களை கொண்டு வந்தனர். மாநாட்டில் வந்தவர்களுக்கு விருந்து பசாரம் மற்றும் மதுவும் பரிமாறப்பட்டது. அச்சந்தர்ப்பத்தில் அங்கு கூடியிருந்தவர்கள் ஹோல்பேஸ் போராட்டத்திற்கு தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என கூச்சலிட்ட போதும் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மஹிந்த மௌனமாக இருந்து அதை அரங்கேற்ற வழியமைத்தார். அதன் பின்னர் கூட்டம் முடிவடைந்து அலரி மாளிகையிலிருந்து வெளியேறியவர்கள் இரும்பு கம்பி மற்றும் கொள்ளுடனேயே வந்தனர். இவற்றை யார் வழங்கியது? அப்படி வந்தவர்கள் முதலில் மைனா கோகமவில் இருந்தவர்களுக்கு தாக்குதல் நடத்திய பின்னர் ஹோல்பேஸ் போராட்டக்காரர்களுக்கு கொடூரமாக தாக்குதல் நடத்தினர். அன்றிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தன்னுடைய உத்தரவு இல்லாமல் கலகம் அடக்கும் போலீசாரை வரவழைக்க வேண்டாம் என்று உத்தரவு போட்டிருந்தார். அதன் பின்னர் நாடு முழுவதிலும் பாரிய சம்பவங்கள் நடைபெற்றது. இவ்வாறே அன்று மஹிந்தவின் குற்ற கும்பலும் அடியாட்களும் தாக்குதல் நடத்தினர். ஆனால் இந்த திட்டத்தின் பிரதான சூத்திரதாரியான மஹிந்த ராஜபக்ஷ நீதியின் பிடியில் அகப்படவில்லை. சிலருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மஹிந்தவிற்கு எதிராக முக்கிய சாட்சிகள் இருந்தும் அவரை கைது செய்யவில்லை. அறகலைய போட்ட குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தது. அந்த முறைப்பாட்டில் ஒவ்வொரு காணொலியையும் காண்பித்து மஹிந்தவின் செயற்பாட்டையும் அவர் இதை செய்ய தூண்டிய விதம் தொடர்பில் விவரித்தது. அந்த குழுவின் முறைப்பாடுகளுக்கான விசாரணை அறிக்கையை கூட மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இதுவரை வெளியிடவில்லை. இதுவரை 4 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்கவில்லை. இந்த கொடூர சம்பவத்தின் நினைவேந்தலும் கண்காட்சியும் இன்றும் நாளையும் ஹொட்டன் பிளேஸில் அமைந்துள்ள ஜேஏடி பெரேரா கலையரங்கில் நடைபெறுகிறது. விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? இல்லாவிட்டால் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுமா என்று பரபரப்புக்கு மத்தியில் அண்ணாமலை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் இட்ட பதிவு பேசுபொருளாக உள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று நள்ளிரவில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அண்ணாமலை கருப்பு நிற உடை அணிந்து தலையில் தொப்பி வைத்ததை கடற்கரையோர பாறையில் நின்று கொண்டு கடலை ரசிக்கும்படியாக அந்த புகைப்படம் அமைந்துள்ளது. அது மட்டுமன்றி இந்த புகைப்படத்திற்கு அவர் ஒரு கேப்ஷன் ஒன்றையும் பதிவு செய்துள்ளார். அதில் புயலில் இருந்து விலகி அமைதியான தென்றலாக என பதிவிட்டுள்ளார். அண்ணாமலையின் இந்த பதிவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் லைக்குகளை அள்ளி கொடுத்து வருகின்றனர். அத்தோடு சிலர் தமிழக அரசியல் நிலவரத்தை சுட்டிக்காட்டி வேடிக்கையாக கமெண்டுகள் செய்வதோடு சிலர் ஹம்பே குடுங்க அண்ணா என கூறி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் நீடிக்கும் இழுபறி காரணமாக முதல்வராக பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆட்சியமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத நிலையில் ஆளுநர் இதுவரை விஜய்க்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவோடு விஜயின் பலம் 116ஆக இருந்த நிலையில் மாலை வேளையில் விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவை கோரிவிட்டு அவர் 3வது முறையாக ஆளுநரை சந்தித்தார். எனினும் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் தன்னுடைய ஆதரவு வழங்க மறுத்த நிலையில் பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் குறைவாகவே உள்ளது. இதன் காரணமாக சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு குறித்து ஆளுநரிடமிருந்து முறையான அழைப்பு வராததினால் நடைபெற இருந்த பதவியேற்பு விழா ஒத்திவைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் உறுப்பினர்கள், தொண்டர்களும் ரசிகர்களும் யாரும் சென்னை நேரு விளையாட்டரங்கிற்கு வர வேண்டாம் என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை காத்திருக்குமாறு அவசர தகவல்களை அனுப்பி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்து நிற்கின்றன.